ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சு நைட் லேம்ப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காஞ்சதுக்கப்புறமா தொடச்சி வச்சுருக்கேன். ஒரு மார்க்கர் வச்சு என்ன நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி வச்சுக்கலாம். நைட் லேம்புங்கிறனால அங்கங்கே கொஞ்சம் கிளாஸ் பாட்டில் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு லைட் அதுலேருந்து வெளியில் வரும். அதனால் ஒரு விண்டோ மாதிரி நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது சைடும் ஒரு சின்ன விண்டோ ட்ரா பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ரஃப்பாக ட்ராயிங் பண்ணிக்கிட்டாலே போதும், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ரெண்டு சைடுமே கொஞ்சம் கேப் இருந்தால் தான் அதிலேருந்து லைட் வந்து நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக தெரியும். அதுக்காக தான் நான் மார்க்கர் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் எடுத்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பெயிண்டிங் கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணணும். டபுள் டைம் கோட்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆரஞ்சு கலர் வச்சு ஒரு ப்ரஷ் வச்சு அவுட்டர் லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவுட்டரில் உங்களுக்கு பாட்டில் நல்லா ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வரும், இல்லாட்டி பெயிண்ட் வந்து பாட்டிலில் ஒட்டாது. நான் இதுக்காக ஃபேப்ரிக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் போஸ்டர் கலர் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வாஷ் பண்ண முடியாது. ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாட்டில் நீங்கள் வாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி டேப் பண்ணுறேன் பாருங்கள். டேப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரியும். அது வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணும் அந்த ஸ்பாஞ்சு. அதனால தான் நான் டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். எல்லா இடத்தையுமே நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட் பெயிண்ட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு டைம் காய வைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும். இல்லாட்டி ரெண்டு பெயிண்ட்டும் சேர்ந்து ஸ்மஜ் ஆகிடும், பார்க்க அழகாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டேப் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு 1 hour காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பெயிண்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடியும் பின்னாடியும் நான் கேப் விட்டுருக்குது. அது லைட் வெளிச்சத்துக்காக மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு விண்டோ, அதனால் அவுட்டர் லைன் வந்து நான் பிளாக் கலரில் கொடுக்குறேன். இந்த பாட்டில் பெயிண்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, பெயிண்ட் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. ரொம்ப மினிமல் வாட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங் பண்ணணும். அப்படி ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா கிளாஸில் கண்டிப்பாக ஒட்டாது. அதனால் பெயிண்ட் வந்து அதிகமாக நீங்கள் டச் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து பெயிண்ட் வந்து பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தண்ணியாக இருந்ததுன்னா பெயிண்ட் ஒழுகிடும். கொஞ்சம் பெயிண்ட் திக்காக இருக்கணும். இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த கிளாஸில் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். இதே மாதிரி பின்னாடி உள்ள விண்டோவுக்கு கூட நான் பிளாக் கலர் அவுட்டர் லைன் போட்டுக்கிறேன். இந்த விண்டோ சுற்றி நான் ஒரு ஃப்ளவர் கிளாண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபுல்லாக வைலட் கலரில் டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணி டேப் பண்ணிகிட்டே வருவேன். அது ஒரு செடி மாதிரி தெரியும். இதில் நீங்கள் 2 கலர் மிக்ஸ் பண்ணி கூட டேப் பண்ணலாம்.
இதே மாதிரி பேக் சைடு விண்டோலையும் நான் ஒரு செடி போடுறேன். அதுக்கு மைல்டு க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு கொடி மாதிரி போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு க்ரீன் கலர் பேச்சஸ் ஒர்க் பண்ணி போட்டிங்கனாலே அது லீஃப் மாதிரி ஆகிடும். நான் இதில் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி அந்த லீவ்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறேன். இதோட ஃப்ளவர்ஸும் வயலட் கலரில் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் லீஃப்க்கு க்ரீன் கலர் மர்ஜ் பண்ணுறேன். அதே போல் ரெட் கலர் ஃப்ளவர்ஸும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாட்டில் லைட் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஃபேரி லைட் போட்டு உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.